அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெரியவங்க வாழ்ந்துட்டே வர்றாங்க. அல்லாஹ்வுடைய இறை நேசம். ஒரு காட்டுக்குள்ள குடிசையில போட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய இபாதத்து, அல்லாஹ்வுடைய தொழுகை இதுமா வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்ப பாருங்க, அரசகுமாருடைய மகளார், அரசருக்கு ஒரே ஒரு பெண் குழந்தைதான். அவங்க மகளார். அவங்க வந்து என்ன செய்றாங்க, வர்றாங்க. வரும்போது பாருங்க, பட்டாடையில, அதாவது அந்த வாகனத்துல வர்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு காற்று ஒண்ணு ஏற்படும். ஒரு சுழட்டு காற்று. அப்படி அந்த சுழட்டு காற்று ஏற்படும் போது பட்டாடை கொஞ்சம் அகலுது. அப்படி அகலும் போகும்போது அந்த பெரியவங்க அந்த அந்த பெண்ணுடைய மூஞ்ச பார்த்துட்டாங்க. அந்த பெண்ணுடைய மூஞ்ச பார்த்த உடனே அப்படியே மனசை பறிவிட்டு அவங்க அந்த அரசு மாதிரி போயிடுறாங்க. அந்த பெரியவங்க அந்த பெண்ணுடைய இருக்காங்க. என்னைக்கு அந்த பெண்ணுடைய மூஞ்ச பார்த்தாங்களோ அதே நினப்பு, அதே இதாக காலம்லாம் போயிட்டு ஒரு நாள் என்ன செய்யறாரு, அரசருக்கு மக்களுடைய குறையை தீர்க்கிறதுக்கு ஒரு நாள், அதாவது வருஷத்துல ஒரு நாள் மக்களுடைய குறை சொன்னா அரசர் அதை போய்க்க வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது லைன்ல, இந்த ரேஷன் கடையில லைன்ல நிக்கிற மாதிரி லைன்ல நிக்கிறாங்க. அவங்க குறைகளை தீர்த்துக்கிட்டு அரசர் அந்த குறைகளை தீர்த்துட்டு பெரியவங்களும் போய் அந்த அந்த கியூல நிக்கிறாங்க. அந்த பெரியவங்கள்ட்ட அந்த அரசர் கேட்கறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும் சொல்றாங்க. எனக்கு ஆண்டவன் கொடுத்து நான் இல்லாம கொடுங்க, உங்களுடைய மகளை எனக்கு நிக்கா பண்ணி கொடு. எப்படி இருக்கீங்க, இவங்கள வயசானவங்க, அரசருடைய மகனை முடிக்கின்றா எப்படி அரசர் கேட்ப. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க, இவருக்கு ஏதாவது புத்தி கித்தி ஏதாவது பேர இதாயிடுச்சா அப்படின்ட்டு என்ன செய்றாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. எப்படி இருந்தாங்க இப்ப எல்லாருமே சிரிக்க போகும்போது அப்போ உடனே என்ன செய்யறாங்க, அவங்கள அந்த பெரிய இந்த அளவுக்கு அவங்கள லைட்டா அந்த அடிக்குமா அடிச்சு கொண்டு வெளியே. அப்ப அந்த பெரியவங்க என்ன செய்யறாங்க, புலம்பிட்டே போறாங்க. யா அல்லாஹ், சதா உன்னுடைய நினைப்புலயே இருந்தேன், நீயே வணங்கிட்டு இருந்தேன், இப்படியாப்பட்ட ஒரு மனசுல ஒரு கெட்ட எண்ணத்தை கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு புலம்பிக்கிட்டே போறான். பாருங்க அல்லாஹ்வுடைய ஒரு வஜனத்தை பாருங்க. அந்த அரசகுமாரி வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. வீட்டுல இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாரடைப்பு மாதிரி மாரடைப்பு மாதிரி வந்து அப்படியே மயக்கப்படி கிளம்புது. வந்து ஓடி வந்து எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அரசர் அம்மா, அவங்களுடைய அந்த அரசகுமாருடைய அம்மா, அவங்கள ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா மூச்சு இல்ல, பேச்சு இல்ல, இறந்துட்டாங்கன்னு நினைச்சு எல்லாரும் அழுகுறாங்க. அந்த விஷயம் வந்து மின்னல் வேகத்துல பரவி கடைசியில அந்த பெரியவங்க காதலே விழுது. இந்த மாதிரி அரசகுமாரி இறந்துட்டாங்க. உடனே எல்லா இடத்துல புலம்புறாங்க. யாருந்தா முதல்ல ஒரு வாட்டி தான் அந்த பெண்ணையே பார்த்தேன். அந்த பெண்ணை பார்த்தோன்னே அந்த பெண்ணுடைய மூஞ்ச கூட நான் பார்த்தேன், அது காட்டி இப்படி ஆயிடுச்சு இறைவா, வெளி புலம்பிக்கிட்டே இருக்காங்க. உடனே அரசகுமாரிகளுக்கு செய்ய வேண்டிய சமுதாயம், அவங்கள நல்லபடியா குளிப்பாட்டி அடக்கம் பண்ணியாச்சு. ஆனா அந்த பெரியவங்களுக்கு போய் மனசு நாடு, அந்த பெண்ணுடைய மூஞ்சி இன்னொரு வாட்டி பார்க்கணும், அந்த பெண்ணுடைய மூஞ்சி இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு அந்த தேட்டம், அந்த மனசுல இருக்க தேட்டம் தூண்டு. உடனே என்ன செய்யறாங்க, யாருக்குமே தெரியாம இரவு மணி ஒரு 12 மணி 1 மணி இரவுல போய் என்ன செய்யறாங்க, அந்த ஜனாசாவை தோண்டி என்ன செய்யறாங்க, அந்த ஜனாசாவை எடுத்துட்டு வந்து அவங்க அந்த கூரை வீட்டுக்கே கூட்டு அதை எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க, அந்த ஜனாசாவை வச்சு புலம்பிட்டா இருக்காங்க. பெண்ணை உன்னை ஒரு வாட்டி தான் நான் உங்களை பார்த்தவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டா இருக்காங்க. பாருங்க, அந்த இடத்துல ஒரு வியாபாரிகள் 3 வழிப்போக்கர்கள் வியாபாரி வர்றாங்க. இரவுல ரொம்ப பயணம் செஞ்சுட்டு அசந்து வர்றாங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு இதா இருந்தா கூட இருந்தா நம்ம தங்கிட்டு காலைல போலாம். அந்த பெரியவங்க அதை கேட்ட உடனே என்ன செய்றாங்க, அந்த குடிசைக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க பயந்து. யாரா நம்மள கண்காணிக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒரு ஆளு டாக்டர். அப்ப என்ன செய்றாங்க, பார்த்தா ஜனாசா அங்க இருக்கு. அதுல என்ன செய்யறாரு, அந்த டாக்டருங்கிறவரு கையை பிடிச்சு பாக்குறாரு. கையை பிடிச்சு பார்த்தா அந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கு, ரூபு போல. உடனே என்ன செய்யறாரு, பேக்ல இருந்து திறந்து அந்த இதை எடுத்து அந்த வாயில ஊத்துறாங்க. அந்த ஒரு மருந்து மாதிரி இருக்கு, அந்த வாயில ஊத்தின உடனே பெண்ணுக்கு என்ன செய்யுது, அப்படியே உயிர் வந்து டக்குன்னு பார்த்தா அவங்க ஜனாசாவோட உடுப்பு பார்த்தா என்ன இப்படி இருக்கிற இதுல யாரு, அது பெரியவங்க பின்னாடி கேட்டுருக்காங்க. கேட்டோடனே அந்த பெண்ணுடைய பேச்சு வந்தோடனே பெரியவங்க உள்ளவங்க
அப்ப அந்த 3 பேருமே என்ன செய்றாங்க, அந்த பெரியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி, ஏன்னா இவர் தான் உங்களை காப்பாத்துறவரு, இவர் தான் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, இந்த அளவுக்கு யாரும் உங்க மேல அன்பு வைக்க முடியும். ஜனாசாவை தோண்டி வரவங்கள பாருங்க எந்த அளவுக்கு உங்க மேல அவர் அன்பு வச்சிருக்காரு. அது இரவு நேரத்துல தைரியமாக ஒரு ஜனாசா தோண்டி விட எந்த அளவுக்கு உங்க மேல காதல் வச்சு அப்படி சொல்லிட்டு உடனே என்ன செய்றாங்க, கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகு. அப்ப அவங்க எப்படி அல்லாவுடைய இறைநேசர் ஏழையா தான் இருப்பாங்க. அல்லாவுடைய இறைநேசர் எப்பவுமே ஏழை தான். அல்லாஹ் தாலா ஏழைகள் தான் அல்லாவுக்கு பிடிக்கும். அப்போ உடனே என்ன செஞ்சாங்க, ஒரு குழந்தை அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. குழந்தையும் பள்ளிக்கூடத்துல விடுறாங்க. பள்ளிக்கூடத்துல விட்டு வரும்போது அந்த பெண்ணுடைய தாய் இதை அந்த அரசர்கள் அவங்க அந்த குழந்தை பார்க்கும்போது தன்னறியாம அந்த பிரிவு ஏற்படும், அந்த பாசம் ஏற்படும். என்னடா நம்ம மகசாடையிலேயே அந்த குழந்தை இருக்குது, மகசாடையிலேயே இருக்குது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் என்ன செய்றாங்க, அந்த குழந்தைக்கு சாப்பாடு பொருள் தான் கொடுத்தாங்க. இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கு. இப்படியே போகும்போது அந்த அந்த பெரியவங்க என்ன செய்றாங்க, ஒரு நாள் அந்த அரசரு குழந்தைய கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்ப ஸ்கூல் விட்ட உடனே போய் பாக்குறாங்க, உங்க குழந்தையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னே அவங்க அந்த அரசன் வீட்டுக்கு போறாங்க. அந்த பெரியவங்கள்ட்ட அந்த அரசர்கிட்ட கேக்குறாங்க, அந்த பெரியவங்க என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? இல்லையே, தெரியலையே, நான் தான் உங்க பொண்ணை கேட்டேனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன அடிச்சு கொண்டு போய் வெளியே போச்சு, உங்க பொண்ணுடைய குழந்தை தான் இந்த குழந்தை. உடனே அவங்களுக்கு ஆச்சரியம், என் குழந்தை என் மகதான் இறந்துட்டாங்க. இல்ல அவங்க விஷயத்த ஃபுல்லா சொல்றாங்க. சொன்னோடனே அல்லாஹ் புகழ்ந்து போய் பாக்குறாங்க. அது எப்படி இருக்கும், ஒரு சாதாரண ஒரு கூரை வீட்டுல வாழ்றப்ப எப்படி இருப்பாங்க, மெலிஞ்சு போய் கொஞ்சம் இதுகள்லாம் இதாகும். பார்த்தோன்னே ஏமா இப்படி வாழ்றா, நம்ம இடத்துக்கு அரசு சபையில வாழ்ந்து சொன்னோடனே பெரியவங்க சொல்றாங்க, நீங்க வந்து உங்க பொண்ணை கூப்பிட்டு போங்க, நான் வந்து பாக்குறேன். ஏன்னா என்னுடைய அல்லாவுடைய எனக்கு நான் தொழுகணும் வணங்கணும், இதுல இருந்தா என்னோட முடியாது, நான் தனிமையிலே இருக்கணும், நான் அல்லாஹ் வணங்குறதுக்கு எனக்கு தனிமை தான் முக்கியம் சொல்லிட்டு பெரியவங்க வந்து பார்ப்பாங்க. அரசுக்கும் அல்லாவுடைய